நீங்கள் 2004 2014 வரை 10 ஆண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு பெற்றாங்கல்ல, எத்தனை 8 மந்திரிகள் இருந்தாங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநரே எல்லாம் படிக்கலாமல்ல? அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கிறார்களா? செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள வச்ச பிறகு இந்த 100 இடத்துல பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தினமும் காலையில் ஒரு தடவை மத்திய ஒரு தடவை ஈடி போனால் போதுமா? அப்போ இதுக்குள்ளேயெல்லாம் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. கூட்டணிக்கு போனால் ஒன்று போரினா ஒன்றுங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாகிற மாதிரி ஈடி நடந்துக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குரியா. ஏன் வந்து மணலில் வந்து நீங்கள் வந்து பேரெல்லாம் சொன்னீங்க, அவங்க பேரெல்லாம் சுட்டி காட்டினீங்க, கரிகாலன் பேரெல்லாம் சுட்டி காட்டி எல்லா அமைச்சருடைய பேர், பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாம் கொண்டு போய் நெருக்கி கொண்டீங்க. 7 மாவட்ட கலெக்டர் வந்து அப்பீல் ஆகணும்னு சொன்னீங்க. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு, இவ்வளோ நாளாக சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு. இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்படுத்தப்பட போகிறார். தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் மும்முனை போட்டின்னு சொல்லிட்டேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியதில்லை. எங்களுடைய இலக்கு தென்காசி நாடாளுமன்ற, அதாவது தென்காசி தான் தென் தமிழகத்துக்கு திறவுகோல் என்று கடந்த 25 ஆண்டு காலமாக அதுக்குள்ளேயே முகாமிட்டு நாங்கள் பணியாற்றி வருகிறோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய வாசப்படியும் நாங்கள் ஏறி இறங்கியிருக்கிறோம். அதனால் வந்து அந்த தொகுதியினுடைய வெற்றியின் மூலமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குரல் கொடுக்க முடியும், அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும், அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அடிகோர முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதில் முகாமிட்டு அந்த மக்களோடு மக்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேறு யாரை பற்றி இல்லை. மக்களிடத்தில் போவோம், மக்களிடத்தில் கேட்போம், மக்கள் வாக்களிப்பார்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம். யாருக்கும் இது வந்து நாங்கள் வந்து மலையோடு மோதி கொண்டிருக்கின்ற போது கூழாங்கல்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராகலை. அதை பற்றி நீங்கள் விட்டுருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஒரு காலகட்டத்துல ஒரு 3 மாத காலமாக 3 மாதம் சொல்ல முடியாது, ஒரு 6 மாத காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து இந்த ஜாதி படுகொலைகள் மற்றும் நிறைய ஒரு குற்ற செயல்கள் அதிகரிச்சிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த மாதிரி மாவட்டங்கள்ல ஒருவேளை நீங்க உங்களோட இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஒரு இல்லை, நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக நல்லிணக்கம் மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து இந்த 96 சட்டமன்ற உறுப்பினரான காலத்திலிருந்து தென் தமிழகத்தில் வந்து கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வணிக வளர்ச்சி, விவசாயம் இது 4ம் வளர்ந்துச்சுன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் முன்னேறி செல்வது பார்ப்பார்கள், தவிர சண்டை சச்சரவுகள் வராது. எனவே அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால், அங்கே வந்து வியாபாரம் வணிகம் நல்லா இருந்ததுன்னா, கல்வி நல்லா இருந்தால், உயர்கல்வி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிற்போக்கு சிந்தனைகள் மறைந்து விடும், நல்ல சிந்தனைகள் உருவாகும், சகோதரத்துவம் உருவாகும். எனவே எங்களுடைய நோக்கமே வந்து அதனால தான் தென் தமிழகத்தின் வளர்ச்சியை மையப்படுத்த நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து மதுரையிலிருந்து குற்றாலம் வரலும் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். மதுரையிலிருந்து அதே போல் திருநெல்வேலி வரலும் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய நோக்கத்தை பொறுத்தளவு வளர்ச்சியும், கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி உட்பட மனித மேம்பாடு வளர்ச்சியின் மூலமாக சமூகங்களுக்குரிய மிகப்பெரிய நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும், முற்போக்கு சிந்தனைகளை உருவாக்க முடியும், பரந்த மனப்பான்மையை உருவாக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். ஈக்குவாலிட்டி இன்டியூ அவங்களுக்குள்ள வந்து எல்லாருக்கும் வருமானம் வரும்போது, எல்லாரும் காரில் போகிறபோது, எல்லாரும் பங்களா இருக்கிற போது சண்டை போடுவதற்கு, சச்சரவுக்கு நேரம் இருக்காது. எனவே ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், எல்லோருக்கும் எல்லா வளம்ங்கிறது தான் புதிய தமிழகத்தினுடைய லட்சியம். அங்கே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், எல்லோருக்கும் நல்ல வளத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய லட்சியம். அப்படி வந்துருச்சா அந்த அந்த சிந்தனைக்கு வாய்ப்பே இருக்காது. இல்லை, அது எல்லாம் நாங்கள் வந்து நான் சொல்கிறேன், மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் வளர்த்து கொண்டு வரும்போது அது எதுக்கு? எல்லாருக்கும் எல்லாரும் செஞ்சு கொடுக்கறது தான் அரசு. பார்த்து தான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பார்க்காமலே வந்து யார் வந்து கீழே குழியில் இருக்கிறாங்க, யார் மேட்டில் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க யார் இருந்தாலும் செஞ்சுட்டு போக வேண்டியது. ஏன் இந்த சாதி அந்த சாதின்னு பார்க்குறேன்? அதனால் எல்லோருக்கும் சாதி, மதம், மொழி, இனம் எதுவுமே பார்க்காமல் நல்ல கல்வி கொடுங்க. அடிப்படையிலேயே ஆரம்ப கல்வி நல்ல கல்வி கொடுங்க, உயர்கல்வி நல்ல கல்வி கொடுங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. எந்த விதமான பயாஸ் இல்லாமல், அரசியல் இல்லாமல் கொடுங்க. நிச்சயமாக தமிழ் சமுதாயம் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய முன்னோடி சமுதாயமாக வளரும். நீங்க தான் சொல்லணும். நாங்கள் வந்து போராட்டத்திலேயே பிறந்து, போராட்டத்திலேயே வளர்ந்து, போராட்டத்திலேயே இருந்தோம். இன்னைக்கு வந்து
நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை எல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி பணிக்கு ஒரு சமுதாயத்தில் வந்து சட்டமன்றங்கள் நாடாளுமன்றம் மூலமாக வலுவான பொருள் எடுத்து இப்போ நாங்கள் ஏன் நாடாளுமன்றம் தொடர்ந்து வந்து நாங்கள் தென்காசி பொருள் குறிவைக்கிறது காரணமே இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் செய்ய முடியுமா? ஏன் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாமல் இருந்தாங்க? கிருஷ்ணசாமி ஜெயிச்சு போனாரு, புதிய தமிழ் ஜெயிச்சு போச்சு, அவங்களால செய்யறதையா மற்றவங்களால செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால நாங்கள் நடைமுறையில் வெற்றி பெற்று நடைமுறையில் அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா என்பதை நிரூபித்து காட்டும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கடந்த தேர்தல் அறிக்கையாகட்டும் இந்த தேர்தல் அறிக்கையாகட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீட் தேர்வு ரத்து செய்வோம், குடியுரிமை சட்டம் அகற்றப்படும், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், அதே மாதிரி வந்து கேஸ் லிட்டர் விலை வந்து 500 ரூபாய் குறைக்கப்படும், பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு இது பண்ணப்படும். அந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. இதுல வந்து சில தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே கடந்த தேர்தலிலுமே வந்து அவங்க திமுக வந்து தெரிவிச்சதுதான். ஸோ அதுவே இன்னும் அமல்படுத்தப்படல. அதே பயணிகளும் வந்து இந்த தேர்தலையுமே அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து 24ஆம் தேதி திருச்சியில் வந்துங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம், அதே போல் வந்து கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டம் நடக்குது. நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதே போல் அவங்க என்னென்னலாம் அறிக்கை கொடுத்தாங்க, இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஒன்றையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறத நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம். இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொன்னது, அதாவது ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். தென்காசி தொகுதி வந்து அது தொழில் ரீதியாக மிக மிக பின்னங்கி இருக்கு. ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியது, அது 100 பேருக்கு வந்து ஒட்டுமொத்த வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை கூட கொண்டு வரப்படலைங்க. கடந்த 5 வருஷத்தில் வெற்றி பெற்றிருப்போம் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தென்காசி என்று வாய் திறந்து கூட பேசுது. எப்படி அங்கே வரும்? ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குதுங்க. அந்த தென்காசி மாவட்டத்தில் இயற்கை வளம், மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை வளம் இருக்குதுங்க. எத்தனையோ நதிகள் உற்பத்தியாகி எல்லா வந்து செண்பக அணைகளில் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வந்து தென்காசி மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த மலைப்பகுதியில் உற்பத்தியாகி வீணாக வந்து கேரளா எல்லைக்குள் போகக்கூடிய நதி நீரையெல்லாம் கிழக்கு நோக்கி திருப்பினாலே தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டம் வரையிலும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செழிப்படையுங்க. ஆனால் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை. அது என்ன இஷ்யூன்னு தெரியல. நான் தான், அத்தனை பேர் இருந்தாங்க, நான் தான் வந்து இந்த செண்பகனையுடைய தலையணை போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அந்த இஷ்யூவெல்லாம் நாடாளுமன்றத்தில் முறையாக எடுத்து வைத்து நிச்சயமாக அந்த தென்காசியை வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றுவோம், அந்த மக்களுடைய விவசாயத்துக்கும் பக்குவமாக இருப்போம், நல்ல உயர்கல்வி நிறுவனங்களையும் கொண்டு வருவோம். அங்கே ஒரு ஒட்டுமொத்தத்தில் மனித வள மேம்பாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் பாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிருக்கீங்க 24ஆம் தேதி தான் குள்ளேன்னு சொல்லி நான் அதுக்குள்ள உங்களுக்கு கடைசிலத்துல தான் போட்டியிட போறோம்னு சொல்லிருக்கீங்க. அது வேற சின்ன வேற கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னது போல வந்து பாஜக கூட்டணியில் இருக்கவங்களும் உடனடியா சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் சீமான் போன்றவர்களுக்கு சின்னங்கள் முடக்கப்பட்டு இருக்கு. இந்த சூழல்ல 24க்கு பிறகுதான் நீங்க வேட்பாளர் அறிமுகம் பண்ணணும், அப்புறம் சின்னத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த 19ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற முடியும் பாக்குறீங்களா? ஒரு சவால் இல்லைங்க. எங்கள் கட்சி ஆரம்பித்த 96ல் 98ல் வந்து ஃபஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தோம். 96ல் நான் தனியாக 6 தொகுதியில் மட்டும் போட்டிட்டோம். இப்போ அது வந்து ஒரு 3 வாரம் டைம் இருக்குது. அன்றைக்கி கரெக்டாக 14 நாள் தான் டைம். இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இருக்குது வச்சுங்களா. சின்னம் கிடைச்சா தான் மக்களுக்கு வித்தின் அவர் 1 மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து சின்னம் போய் சேர்ந்துருங்க. அவங்க சொன்னதில் ஏதாவது ஒன்று வந்து நிறைவேற்ற முடிஞ்சுக்கிறாங்க. எத்தனை முறை ஆட்சி இருந்துக்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இருந்துக்கிறாங்க. ஏதாவது ஒன்று என்னங்க இது வந்து ஆட்சி இல்லாத போது ஒன்று சொல்கிறது, ஆட்சியில் இருந்தால் ஒன்று சொல்கிறது. 2000 பழசெல்லாம் கூட மறந்துடுங்க. நீங்கள் 2004 2014 வரை 10 ஆண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு பெற்றாங்கல்ல. எத்தனை 8 மந்திரிகள் இருந்தாங்கல்ல. சட்ட மந்திரியே வந்து திமுகவுடைய சட்டமந்திரி இருந்த மத்திய சட்ட மந்திரியாக இருந்தார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநரே எல்லாம் படிக்கலாமல்ல? அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கிறார்களா?
தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து 5 வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த தேர்தல் அப்படியே மறந்து போட்டு இன்னைக்கு ஊரா போய் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் இதை விட என்ன ஏமாத்திருக்க முடியும்? இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்பட போகிறது, அம்பலப்படுத்தப்பட போகிறார். இதில் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல 2002 எப்போ பதிவு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடக்கிற போது இன்னைக்கு 21ஆம் தேதி தான் ஈடிக்குன்னு தெரியுமா? ஈடி நீங்கள் சுதந்திரமாக செயல்படுறீங்கன்னு சொல்ல. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மணல் கொள்ளையை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஜிபிஎஸ் வச்சு ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி 100 மடங்கு அதிகமாக மணல் கொள்ளை நடந்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்களே, என்ன நடவடிக்கை? வாட் இஸ் த ஃபாலோ? நீங்கள் அங்கங்கே ஈடி விடுறீங்க, என்ன ஃபாலோ? ஒரு செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே வச்ச பிறகு இந்த 100 இடத்துல பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தினம் காலையில் ஒரு தடவை மத்திய ஒரு தடவை ஈடி போனால் போதுமா? அப்போ இதுக்குள்ளேயெல்லாம் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. கூட்டணிக்கு போனால் ஒன்று போயினா ஒன்றுங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாகிற மாதிரி ஈடி நடந்துக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்போது ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்குள்ளே போயிருந்ததுன்னா விஜயபாஸ்கர் போயிருக்க மாட்டாங்க தானே அர்த்தம். அப்படி தானே வருது. அப்போ ஏற்கனவே மற்றவங்க சொன்ன இது கூட்டாகிற மாதிரி அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஈடி வந்து நீங்கள் வந்து என்ன தான் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் வந்து மணலில் வந்து நீங்கள் வந்து பேரெல்லாம் சொன்னீங்க, அவங்க பேரெல்லாம் சுட்டி காட்டினீங்க, கரிகாலன் பேரெல்லாம் சுட்டி காட்டி எல்லா அமைச்சருடைய பேர், பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாம் கொண்டு போய் நெருக்கி கொண்டீங்க. 7 மாவட்ட கலெக்டர் வந்து அப்பீல் ஆகணும்னு சொன்னீங்க. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இவ்வளோ நாளாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஈடி வந்து இது மாதிரி ஒரு அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும்?